பொதுவாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் வச்சு நமக்கு தெரிஞ்சிடும், அவங்களோட கெமிஸ்ட்ரி வச்சு இவங்க வந்து புதுசாக மேரேஜ் ஆனவங்களா இல்லை நிறைய வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த வேவ் லென்த், பிஹேவியர், கெமிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். என்னம்மா இந்த வாரம் ஏதாவது லவ் ஸ்டோரி சொல்ல போறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது தாங்க இல்லை. ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்குற ரிவ்யூக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் சால்வேஷன் ஆஃப் அ செயிண்ட், ரிட்டன் பை கெய்கோ இகாஷினோ. என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் நாவலிஸ்ட். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் நாவலை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எப்படி செல்ஃப் ஹெல்ப் புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு த்ரில்லர் நாவல். ஸோ பார்த்துடலாமா? ஓகே. யோஷிடாக்கா இவர் வந்து ஒரு கம்பெனியோட சிஓ. அவரோட ஒய்ஃபோட நேம் வந்து அயனி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இந்த பிரியமானவளை அக்ரிமெண்ட் மாதிரி. என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டு 1 இயர்ல உனக்கு குழந்தை இல்லைன்னா நான் ஒரு வேற மேரேஜ் பண்ணிக்குவேன், அதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா 1 இயர் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அன்னைக்கு ஒரு நாள் யோசிட்டாக்கா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயனி 1 இயர் ஆகி நமக்கு வந்து குழந்தை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இருந்தாதான் இந்த மேரேஜ் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும் இந்த லைஃப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஏற்கனவே நம்ம அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி 1 இயர் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு மைண்ட்ல இருக்காங்க, அந்த பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அயனிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் எதுவும் சொல்லல அவங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது அவங்க வீட்டுல. அந்த பார்ட்டிக்கு வந்து யோஷிடாக்காவோட ஃப்ரெண்டு மஷிபா வராங்க, அவங்களோட ஒய்ஃப். அப்புறம் அயோனிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அயோனியோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்ச் ஒர்க் பண்ற ஒர்க் தான் இந்த ட்ரெஸ்ல எல்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவங்களோட நேம் வந்து ஹிரோமி. ஸோ ஹிரோமிக்கு வந்து இவங்க நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. ஹிரோமியும் வந்து அவங்கள ஒரு டீச்சரா மட்டும் பார்க்காம அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்றாங்க, வீட்டில் ஒரு மெம்பராகவே இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அன்னைக்கு நைட் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் அயனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன், வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதனால ஹிரோமி நீங்க தான் வந்து இந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த வீட்டோட சாவியை கொடுத்துட்டு போயிடுறாங்க ஊருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருந்து ஒரு பெங்களூர் தூரம், இல்லைன்னா அதை விட கோவா, அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அயனி ஊருக்கு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு 3 டேஸ் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. என்ன அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் யோஷிடாக்கா இறந்துட்டாங்க, அதுவும் தானா இறக்கல, ஏதோ யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு பாய்சன்னால அப்படின்னு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. இதை விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 3 மெம்பர்ஸை போடுறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குசனாகி அப்படின்னு ஒரு கேரக்டர், அடுத்தது உட்சுமி அப்படின்னு ஒரு உமன் டிடெக்டிவ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கலிலியோ அப்படின்னு சொல்லி 3 பேர் வராங்க. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணது யாரு போலீஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிரோமி. இந்த ஹிரோமி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்றாங்கல்ல யோஷிடாக்கா எனக்கு வந்து குழந்தை இல்லைன்னா இன்னொரு பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், ஆல்ரெடி அந்த பொண்ணு என் மைண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் ஹிரோமி. ஸோ நீங்க யோசிக்கலாம், அந்த பொண்ணு வந்து அயோனியோட அசிஸ்டன்ட் தானே அப்படின்னா, ஆமாங்க அயனியோட அசிஸ்டன்ட் தான். ஆனாலும் யோஷிடாக்காவுக்கும் இவங்களுக்கு ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு. ஆனா ஹிரோமி யோசிப்பாங்க, அதாவது நம்மளோட மாஸ்டருக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அயனிக்கு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிரோமிக்கும் யோஷிடாக்கும் அயனிக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்திருக்கும். அதனால இவங்க அது பெரிய துரோகமா அவங்களுக்கு அந்த மனசு சொன்னாலும் அது அவங்க ஏத்துக்கல. ஸோ ஹிரோமி இவங்களும் அடிக்கடி அயனி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் பேசிக்குவாங்க, சில் பண்ணிக்குவாங்க, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து திடீர்னு ஹிரோமி வந்து யோஷிடாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது அப்புறம் யோஷிடாக்கா போனே எடுக்கல. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. யோஷிடாக்கா பக்கத்துல ஒரு கப் இருக்கு, காஃபி கப்பு. அப்போ இவங்க காஃபி குடிச்சிட்டு தான் இறந்தாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த உட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து யார் மேல டவுட் அதிகமா இருக்குன்னா
அயோனி மேலே தான் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்குமே இந்த நாவல் படிக்கும்போது அயோனி மேலே தான் டவுட் வரும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. அந்த ஓப்பனிங் சீனில் அயோனி வந்து அந்த கபோர்டை திறப்பாங்க. திறந்துட்டு ஒரு கவரில் ஒயிட் கலரில் ஒரு பவுடர் இருக்குங்க. ஸோ அந்த பவுடரை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, யோசிட்டாக்கா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீ சாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும், ஓகே அயோனி தான் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டை அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வரும்ல. அதே மாதிரி உட்சுமி யோசிக்கிறாங்க. உட்சுமிக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது, இவங்களுக்கும் யோசிட்டாக்கும் ஒரு ரிஃப்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உட்சுமி வந்து அவங்க ஒய்ஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குசனாகி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க ஒய்ஃப் தான் இங்க ஊர்லயே இல்லையே, அப்ப எப்படி பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு ஹிரோமி தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் தானே, அவங்க தானே இந்த பாடியை வந்து பார்த்துருக்காங்க முதல்ல, அவங்க தானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல காஃபி கப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கலிலியோ, டிடெக்டிவ் கலிலியோ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஓகே நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா உட்சுமி சொல்றாங்க அயோனி தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க குசனாகி சொல்றாங்க அயோனி பண்ணியிருக்க மாட்டாங்க. குசனாகி ஏன் வந்து அயோனி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அயோனி மேல இவருக்கு லைட்டா ஒரு க்ரஷ் இருக்கு. ஏன்னா அயோனி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான உமன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லி கேரக்டர் தான். கார்டனிங் குக்கிங்லாம் பண்ணுவாங்க, என்னதான் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணாலும். அதனால குசனாகிக்கும் இவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எப்படியாவது இவங்க கொலையே பண்ணியிருந்தாலும் பண்ணல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி இப்படியே தாங்க போயிட்டு இருக்கும். யாரை சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா ஒரு நாவல் பாத்தீங்கன்னா எப்படின்னா யாரு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தானே சஸ்பெக்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாவல் பாத்தீங்கன்னா எப்படி இந்த கொலை பண்ணியிருப்பாங்க, யார் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு ஆங்கிள் போனாலும் மெயின் டீம் பாத்தீங்கன்னா எப்படி யோஷிதாக்காவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். என்னதான் யோஷிதாக்கா வந்து ஒரு கம்பெனியோட சிஓ அப்படின்னா கூட அவருக்கு பின்னாடி ஸ்டோரி போக போக நிறைய பிரச்சனை இருக்கும். இன்னொரு ஆங்கிள்லயும் போயிட்டு இருக்கும். எப்படின்னா ஹீரோமியை தவிர வேற ஏதாவது எக்ஸ் வந்து இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். ரொம்ப த்ரில்லா போயிட்டு இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் செமையா இருக்கும். ஸோ எனக்கு வந்து புக்கு படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு ஃபிக்ஷன்லாம் ரீட் பண்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி த்ரில்லர் நாவல்லாம் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிக்ஷன் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்கோட லிங்க் வந்து என்னோட டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.